வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் எப்பொழுது எப்படி படிக்க தொடங்கலாம், அதாவது எப்பொழுது படிக்கலாம், எப்படி படிக்கலாம் இப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். இன்னும் அதிகமான கேள்வியும் இருக்கும். அப்படி ஏதோ கேள்வி இந்த கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் பதில் கொடுக்குறேன். இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லலாம்னு இருக்கிறேன். எப்பொழுது படிக்க தொடங்கலாம் அப்படின்ற கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த நியூ சிலபஸ் அப்படின்னு வரும்பொழுது பயப்படவே கூடாது. ஒரு பெஸ்ட்டு டைம் சஜஷன் சொல்கிறேன். ஒர்க்கிங் டீச்சர்ஸ் இல்லை காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க ஏர்லி மார்னிங் 4:30 to 5:30 1 மணி நேரம் படிங்க. நைட்டு 9:30 to 10:30 1 மணி நேரம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உங்களால் மனசை ஒருநிலைப்படுத்தி படிக்க முடியுதா பாருங்கள். இந்த டைமில் மொபைல் யூசேஜ் இருக்கக்கூடாது. நீங்கள் எதனா ஆன்லைன் கிளாஸில் இருக்கீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் மொபைல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸில் இல்லை, நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கன்னா மொபைலை ஆஃப் பண்ணிவிட்டு படிங்க, நோட்ஸ் எடுங்க. இதுதான் என்னை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு சஜஷன் டைம். இது ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கும் பொருந்தும், நான் ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கும் பொருந்தும். ரெண்டாவது, வீட்டில் இருந்து படிக்கிற டீச்சர்ஸ் இல்லை நான் ஒர்க்கிங்காக இருக்கிறவங்க, உங்களுக்கெல்லாம் மார்னிங் 10:30 to 11:30 படிக்கலாம். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் 2:30 to 3:30. இது ஒரு சஜஷன் தான். இதில் நீங்கள் இந்த டைமும் எடுத்துக்கலாம். ஏர்லி மார்னிங் 4:30 to 5:30 படிச்சுட்டு ஆஃப்டர்நூன் 2:30 3:30 படிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏர்லி மார்னிங்கும் முடியாது, மார்னிங் 10:30 முடியாதுன்னா இந்த ஆஃப்டர்நூன் 2:30 to 3:30 படிச்சுட்டு திரும்ப நைட்டு 9:30 to 10:30. ஸோ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நான் சஜஷன் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இந்த 4 மணி நேரத்தில் 4 மணி நேரமும் படிக்க முடிஞ்சால் படிக்கலாம், இல்லை ஏதாவது 2 மணி நேரத்தை எடுத்துக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஏர்லி மார்னிங் 4:30 5:30 இந்த ஒரு நாளில் இந்த ஒரு நேரமாவது பயன்படுத்துங்க. அப்படி இல்லையா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் பயன்படுத்துங்க. ஏதாவது 1 மணி நேரம், இந்த 4 மணி நேரத்தில் ஏதாவது 1 மணி நேரம் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அந்த வேகத்துக்கு போக முடியும். அப்படியே சோர்ந்து போய் அப்படியே யோசிச்சுக்கிறத விட மொபைலை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள், சரியாயிடும். இது எப்பொழுது படிக்கலான்ற டைமிங் சொல்லிட்டேன். அடுத்து எப்படி படிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த யூனிட் எடுத்துக்கிட்டாலும், உங்கள் சிலபஸில் எந்த யூனிட் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஸ்கூல் லெவல்லேருந்து காலேஜ் லெவல் வரையும் டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ண யூனிட்டில் ஸ்கூல் லெவல் டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூல் புக் ரொம்ப மஸ்ட். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்கூல் புக்கை வாங்கி வச்சுக்குங்க. வாங்கி வச்சுட்டு அந்த புத்தகத்தில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ், நீங்கள் டெஸ்ட் பேட்சோ இல்லை கொஷின்ஸோ இல்லை அந்த கண்டென்ட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 10 to 100 டைம்ஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இந்த ஸ்கூல் புக்கை நான் மஸ்ட்டுன்னு இந்த டைம் சொல்கிறேன்னா, இது முதல்ல கொடுக்குற ஒரு சஜஷன், ஒரு டிப்ஸாக கூட வச்சுக்கோங்க. இந்த ஸ்கூல் புக்லேருந்து வர கொஷின்ஸ் 10லேருந்து 100 தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா, அதிகமாக ப்ராக்டிஸ் எடுக்கணும். காரணம் என்னென்னா, நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போன உடனே இந்த ஸ்கூல் புக்லேருந்து வர கொஷினுக்கு அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. கொஷினை பார்த்த உடனே ஆன்சர் அடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்துக்குங்க. அங்கே போயிட்டு 4ல் 1 ரிஜெக்ட் பண்ணுவேன், 3 இருக்கும், 3ல் 2 ரிஜெக்ட் பண்ணி 1 எடுப்பேன் அப்படின்ற அங்கே போய் சூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் முன்னாடியே 1 லைன் கொஷின் ஆன்சர் மாதிரி ப்ரிப்பேர் ஆகிடணும். கோடிட்ட இடங்களை நிரப்புகன்ற மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆப்ஷன் இல்லாத வகையில் பதில் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்காக தான் இந்த 10 to 100 டைம் ப்ராக்டிஸை ஸ்கூல் புக்கை சொல்கிறேன். இது முக்கியமான ஒரு விஷயம், நேரத்தை சேவ் பண்ணுறதுக்காக. ஸ்கூல் புக்கு நீங்கள் தரவாக இருந்தால் உங்களால் ஹார்டான கொஷினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்களோ அத்தனை பேருமே நீங்கள் இந்த வீடியோ லெஃப்ட் சைடில் லைக்கை போட்டு ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த டிப்ஸ் கொடுக்குறேன். இன்னொரு முக்கியமான பரிந்துரை என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூல் புக்கில் நீங்கள் எடுக்கிற மார்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கூல் புக் ரிலேட்டடாக எத்தனை கொஷின் வந்தாலும் அதில் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் ஸ்கூல் புக் ரிலேட்டடாக ஒரு கொஷினை 1 ராங் பண்ணிங்கன்னா நீங்கள் கட் ஆஃப் ரேஞ்சிலேருந்து ஒரு படி கீழே வரீங்கன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எழுதும் பொழுது ஸ்கூல் புக் ரிலேட்டடான கொஷின் வருது, அதை நீங்கள் சரியாக பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் டாப் ரேங்க்கு அந்த 1 2 3 10 பொசிஷன்லேருந்து ஒவ்வொரு பொசிஷனாக கீழே வரதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்கூல் புக் கொஷனில் நீங்கள் தப்பே பண்ணக்கூடாது. இதுதான் என்னுடைய சஜஷன். அடுத்த விஷயங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுப்பது தான் சிறந்தது. ஏனெனில் யாராலும் உன் கால்களை கொண்டு நடக்க முடியாது,
உன்னுடைய மூளையை கொண்டு சிந்திக்க முடியாது. நீங்கள் தனியான ஒரு மனிதர். நீங்கள் தினமும் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்க இது ஆயிஷாவின் நான் உங்கள் ஆனந்த் சார் கசடர கற்க.